தேவர் குலமே ஒளிக. இப்படி சொன்னா கரைய முடிக்கும். கம்முனா பாதி வருது பாதி வரமாட்டேங்குது. மரியாதை வந்து அங்க போனா வந்துருவாங்க. அசரர் குலமே வாழ்க, தேவர் குலமே ஒளிக. அரசரே வணக்கம். உங்க பாதடா பஞ்சமன நட்டுக்குறியா இல்ல ஓட்டுக்குறியா? என்ன பள்ளிக்கேச்சனுவா? நான் இந்த ஜோடிக்கிறோம் பள்ளிக்கேரியா தண்ணி. வணக்கம் ரெண்டு பேருக்கும் வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். அப்படி என்னுடைய வாதத்தை வருந்தபடியா இந்த உலகத்தை ஒரே நடிகை சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனி. ஆமா நல்லது சொன்னா அப்படி எங்களுடைய குலமே வாழ்க, தேவர் குலமே ஒளிக. காலக்கறி வாழ்க. இருந்தாலும் முன்னேற்றத்தில் ஒரு வார்த்தை எங்களை தேடி நாடி எதற்காக வந்தாய் நாரதா? அதாவது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அஞ்சாத சிங்கம் போல இருக்கிறீங்க இந்த நாட்டுல. குறை ஒன்று கிடையாது. குறை ஒன்றும் இல்லை. மறைமுறை கண்ணாடியா இல்ல இருந்தாலும் குறை இல்லைன்னு தான் சொல்றேன். ஆனா குறை இருக்கிறது. என்ன குறை இருக்கிறது? என்ன குறைக்குது? என்ன குறைக்குது? இல்ல
நாடி நாடி. ஏன் வந்திருக்கிறேன்? எதற்காக? அண்ணன் தம்பி 2 பேரும் 5வது சிங்கமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த நாட்டுல நீங்க அடிக்கூடாது. ஒரு சிங்கத்தை கொண்டு வந்து ஆமா ஒரு கூண்டில் அடித்தால் அதோடைய மகமை தெரியுமா? தெரியாது. 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 அதுக்கு என்ன செய்யணும்? அதை அவுத்து விட்டு வீதியில விளையாட விட்டா அதோடைய பலமும் மகமை எப்படி என்பது பார்க்கக்கூடியவர்களுக்கு தெரியும். தெரியும். அதே போல இருக்கிறது கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிற மாதிரி தான் இருக்கிறீங்க. நீங்களே நினைச்சுக்கிறீங்க நம்ம தான் சிங்கம், நம்ம தான் ராஜான்னு. ஆனா அது உங்க 2 பேருக்கு தான் தெரியும், பாக்குறவங்களுக்கு தெரியாது. எங்களுடைய புகழ் இந்த உலகத்துக்கு தெரிய வேண்டும். தெரியணும். ஆனா எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி எல்லாம் இருந்தாலும் உங்களை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க, உங்களை யாரும் வணங்கவும் மாட்டாங்க. நீங்க உடனே பார்க்கணும், உடனே தம்பியை பார்க்கணும். நாங்கள் யாருடைய பிள்ளை? யாருடைய பிள்ளை? சிவபெருமானுடைய பிள்ளை. ஆமா, நாங்கள் பிறந்ததுதான் நாங்கள் சிவபெருமானுடைய பிள்ளை. பிள்ளை அரக்கராக பிறந்து ஆமா எங்களுக்கு என்ற ஒரு நாடை உட்படுத்தி ஆமா நாங்கள் 20 நாட்டை ஆண்டு வரக்கூடிய நேரம் ஆமா ஒரு சிங்கமானது குகைக்குள் இருந்தால் உடைய வீரம் தெரியாது. தெரியாது. குகைக்கு வெளியே வந்தால் தான் உடைய வீரம் தெரியும் என்று சொல்கிறார். சிங்கத்தினுடைய பலம் சிங்கத்தை அறியும். அதனாலதான் இந்த உலகத்தை நாங்கள் இருவரும் ஆள வேண்டும். ஆமா, அதற்கு தக்க யோசனை செய்யணும். இதுக்கு என்ன செய்ய வேண்டும்? காளியை தோத்தரித்து காளியிடம் சென்று வரம் வாங்கணும். எங்களுடைய தாய் அன்னை வீரமா காளியிடம் சென்று ஆமா பம்பை மேல முழந்து அந்த வரம் ஆவண வேடிக்கை வெடிக்க 32 வாதிகள் முழங்க அன்னை ஆரவாரத்துடன் அழைத்து வர வேண்டும். அழைத்து வந்து வரமாகப்பட்ட சாதாரண வரம் கிடையாது. அந்த வரம் வாங்குறது நம்ம வாங்கும்போது ஸ்ட்ராங்கா வாங்கிக்கணும். போன கடையில வாங்கினா ஏதோ போனோம் பார்க்க கூடாது. அந்த வரமாகப்பட்டது ஸ்ட்ராங்கா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்த வரம் வாங்கும் போது சாகா உடல் வேகாத, அதாவது அன்னையான வீரமாகாளியிடம் சென்று இந்த அழிவில்லாத ஒரு வரத்தை நீங்க வாங்க வேண்டும். சாகாவரணம் வேகாவுடன் ஆமா ஈட்டாளம் சூளத்தாலியம் எந்த ஒரு ஆயுதத்தாலையும் நமக்கு 2 பேருக்கு உயிர் அளவே இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட வரம் வாங்கணும். அந்த அன்னையனை அழைக்கிற போது குழந்தை பாவனையோடு சென்று பம்பை உடக்க மேலம் என அனைத்து ஆதிகளை கொண்டு வந்து அழைத்து வர வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வரத்தை பெற்றவுடனே நீங்க தான் சிங்கம் போல இருக்கலாம். பிறகு சொல்கிறாயா? அங்க வந்து பார்க்கலாம். ஆமா, இருந்தாலும் இந்த அரக்கர்களை நீ மன்னிக்க வேண்டும். எப்படி? பாதம் அணிந்திருக்கிறீங்களா? ஆமா, இருந்த போதும் என்னுடைய பாதம் அணிந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும்? இந்த பார் உலகில் என்று குறையில்லாமல் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் போல வாழ வேண்டும் என்று 2 பேருக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன் இல்லையா? ஆமா, நீ சொல்லி வேண்டும். அம்மை அழைக்கிறோம். ஆமா, நம்மளத்துல வர வாங்குறோம். நீ அதனால நீ ஏறி என்ன மாதிரி வந்தவரை முடிச்சுதான் ஆகட்டும். அண்ணா சொல்லிய வண்ணமாக தில்லையில் சென்று அந்த காளையை கொண்டு வந்து அம்பாளை தகுந்த பூசையில் கொடுத்து அம்மனிடத்தில் நம்ம வருத்தமாக வேண்டும்.
தில்லையில சென்று காளியிருக்கு நிலத்தில் வந்திருக்கிறோம். இருந்தால் அம்பாளை தோற்றிருக்கிறோம். ஆமா ஆகட்டும்.